ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினை ஆஃபீஸில் பார்க்குறதுக்காக டிமன் வரா. ஸோ நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே தான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன்ல, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை லஞ்சு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நீ அவனை கல்யாணம் மட்டும் தான் பண்ண, அவனை காதலிக்கலைங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். மட்டும் இல்லாமல் அவன் உன்னை பிஸ்னஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ ஏன் பொண்டாட்டி கொடுத்தா அவன் சுற்றிட்டு இருக்காங்கிறதும் உனக்கே தெளிவாக தெரியும் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறது கொஞ்சோண்டு வந்துட்டு டைம் தான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு லஞ்சு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வரான். அங்கே இருக்கக்கூடிய நிம்மனை பார்த்தோன்னே உனக்கு கோவம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எதுக்கு வேலைக்கு ஆவலாக கிளம்பி வரக்கிறதெல்லாம் இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ நிம்மனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வர, உடனே நம்ம ஹீரோவும் கோவப்படுறான். ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேருடைய சண்டையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நிம்மன் கிட்ட, நீ லஞ்சுக்கு கூப்பிட்றதானே வந்த, வா லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோவும் அவளுக்கு தடுத்து நிறுத்த, நீ ஏதாவது பேசணுன்னா என்கிட்ட வந்துட்டு ஆஃபீஸில் பேசணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் பேசு, இல்லை ஒர்க் ரிலேட்டடாக பேசணுன்னா என்னோட செக்ரட்டரி கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிம்மன் கூட கிளம்பி போயிடுறா. இதனால் நிம்மன் ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவும் நிம்மனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹர்ட் ஆகிடுறான். ஸோ நிம்மனோட நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறப்போ நிம்மன் வந்துட்டு திரும்ப அவகிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கான். அதாவது, நான் வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், அன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்துட்டு நான் உங்ககிட்ட அவ்வளோ ரஃபாக நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நீ என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஹீரோவை போய் அடிச்சிடல, அதனால அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்ட உடனே நிம்மனும் வந்துட்டு, நான் அவனை வேணும்னே தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க போகிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், அதை மீறி எதுவுமே போக முடியாது. நீயும் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நானும் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுலேருந்து மாற போகிறதில்ல, இதை எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேளு, அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு வேற எந்த எண்ணத்தோடையும் பழகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு இன்னும் நிம்மன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கணும், நிம்மன் வந்துட்டு பிரேம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கணும் வந்துட்டு தெரிவிச்சுக்கிட்டு அவளை எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட இறங்கி வரல. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் இருக்கும், அதுக்கு நீ வந்துட்டு சரி வரல அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ நிம்மனும் சரி, இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே ஹீரோ வந்துட்டு அவளை கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ என்னை வந்து எந்த ரேஞ்சில் நீ வச்சுக்கிட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்க கூட போய் சுற்றிட்டு இருப்ப, ஆஃபீஸில் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தாம நான் கூப்பிட்றேன் என்னோட வந்து டேட்டுக்கு வராமல் அவங்க கூட டேட்டுக்கு போயிட்டு சுற்றிட்டு இருக்க, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் உனக்கு பத்தலையா, அன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா ஸ்லீப் பண்ணோம்ல, அது உனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லையா, அதனால தான் ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை வந்துட்டு தேடி போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை ரொம்ப வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இதில் கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினும், உனக்கு வந்துட்டு என்னை கேட்குறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, ஏன்னா டெய்லி நைட்டு நீ பிரம்ம தானே போய் பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுறான். ஹீரோவும் வந்துட்டு இதனால் கோவப்பட்டு அவளை இழுத்து அவளை கிஸ் பண்ணுறான். இதனால் கோவப்படக்கூடிய நம்ம ஹீரோயினும் அவனை தள்ளிவிட்டு பல்லாருன்னு அவனுக்கு ஒரு அறை கொடுத்துட்டு, என்னோட அனுமதி இல்லாமல் என்னை டச் பண்ணுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோவும் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு நிம்மன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சீக்கிரட்டாக ஒரு அஃபர் வச்சுருக்காங்க அப்படின்னு பிரிம் சொல்கிற மாதிரி. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த சமயத்தில் அவரும், இந்த வீட்டில் நடக்கிறது எதையும் நான் பார்க்காம இருக்க நினச்சிட்டு இருக்கியா, கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் தனித்தனியாக ஒரு ரூமில் தான் ஸ்லீப் பண்ணுறீங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் வந்துட்டு நீ பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க, நான் வந்து பல முறை கேட்டு பார்த்துட்டேன், நீ எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவளை எவ்வளோ நேசிச்சியோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை வெறுக்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது, நீங்கள் ரெண்டு பேரும் மரியாதையாக ஒன்றா தான் ஸ்டே பண்ணணும், நீ எப்படி அவளை முன்னாடி காதலிச்சு எப்படி அவளை நடத்தணும்னு நினச்சியோ அதே மாதிரியே மரியாதையோடு அவளை நடத்து, அப்படி இல்லைனா கம்பெனியில் உன் பேரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருவேன், கம்பெனிக்கு நீ வராமலே பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஹீரோட தங்கச்சியுமே அவங்க அப்பாவுக்கு தான் இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறான். ஹீரோ பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டு தூங்குற டைம் வந்த உடனே ஹீரோயினுடைய ரூமுக்கு கிளம்பி வந்துடுறான். ஹீரோயினும் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுக்காக என் ரூமுக்கு வந்த, மரியாதையும் ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அவன் வாட்டுக்கு வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு, நான் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறேன், நீ வர்றதுக்கு முன்னாடி இது என்னோட ரூமாக தான் இருந்துச்சு, ஸோ என்னோட ரூமை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் விளையாடுறதுக்குலாம் டைம் இல்லை, மரியாதை வெளியில் போ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ தான் பார்த்தோன்னா ஹீரோவுடைய அப்பாவும் தங்கச்சியும் இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே வந்துட்டு ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை ரெண்டு பேரும் எலியும் பொனையமாக கடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் பொறுமையாக வந்து கதவை தட்டிட்டு, நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறதை நிறுத்திட ஹீரோவும் வந்துட்டு அவளை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட கொஞ்சம் லவ்லி டவ்லியாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கடலாம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு அவங்க அப்பா உள்ளே வர சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா உள்ளே வந்த உடனே, நீங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
இருக்கீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் பற்றி தான் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோவும் ஏதோ சமாளிக்கிறான். இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஆஃபீஸோடு வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்களுடைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறாரு. வெளியில் வந்த உடனே அவனோட தங்கச்சியை பார்த்து, நான் சொன்ன மாதிரி தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி குழந்தை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்னால் இந்த ரூம்லேருந்து கிளம்ப முடியாது, எங்கள் அப்பா வந்துட்டு போனதை பார்த்தல, ஸோ அவர் சொன்னதை மனசில் நம்ம 2 பேரும் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், அவருக்கு முன்னாடி நம்ம நடிச்சு தான் ஆகணும், நான் இங்கே தான் இருப்பேன், என்ன பண்ணாலும் போக மாட்டேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின், சரி அப்போ நீ எங்கே தூங்கு, நான் சோஃபாவில் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுத்துக்கிறான். ஹீரோவும் அவளை கம்பல் பண்ணி பார்க்குறான், அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவும் போராட முடியாமல் அவன் பாட்டுக்கு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிக்க, அவன் தூங்கின உடனே சத்தம் போடாமல் நம்ம ஹீரோயின் எழுந்து வந்து ஏசியில் பயங்கரமாக குளிர்ற மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்டுடுறா. நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ எப்படி குளிர் தாங்காமல் ஓடி போயிடுவான் அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குளிர்லையும் அப்படி தூங்கி போயிடுறான். ஸோ காலையில் நம்ம ஹீரோயின் வந்து தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு கண்ணை கசிக்கிட்டே எழுந்து போகிறப்ப தான் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரான். அரையும் குறையுமா நிற்கிற அவனை பார்த்த உடனே அவளுக்கும் பயங்கர வெக்கமாயிடுது. உடனே அவளும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்கே என்னோட ரூமில் இருக்கன்றது தெரியாமல் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமலாம் அழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்க, என்ன இதுக்கு முன்னாடி நீ ஆம்பளைங்களை பார்த்ததே கிடையாதா, ஷர்ட்லெஸ்ஸாக எவனையுமே பார்க்காத மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்க, அதுதான் என்ன முழுசாக டாப் டு பாட்டம் அன்றைக்கே பார்த்துட்டு டச் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு வந்து இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இறங்கி போயிடுறா. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பா இங்கே இல்லை மரியாதையாக ரூம்லேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவள் வாட்டுக்கு வைக்கப்பட்டுட்டு ஓடுறத பார்த்து நம்ம ஹீரோ ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அவளோட செக்ரட்டரி ஓடி வந்து அவகிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சண்டை வந்துருச்சு, ஸோ எல்லோரும் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் வேறு ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதுனால 2 பேருமே கால் வந்துட்டு அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் சரி ஹீரோ வந்துட்டு நீ ரீச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, நீ அவனுங்க கால் எடுத்த உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அது வரைக்கும் நான் போயிட்டு என்ன நடக்குது என்னால் கன்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தனியாக கிளம்பி போகிறா. இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட கல்யாணத்தப்போ ஒரு பொண்ணு இவனை வச்சு பார்த்துருப்பான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுடைய டீமில் ஒரு மெம்பராக இருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ அவள் வந்து ஹீரோவுடைய ஒரு தூரத்து ரிலேட்டிவ், அதனால ஹீரோ வந்துட்டு ஜாபில் அவகிட்ட எல்லா விஷயமும் பற்றி ஷேர் பண்ணிப்போம் ஆஃபீஸில். ஸோ இந்த பொண்ணோட இப்போ வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாக்க ஹீரோவுடைய ப்ராஜெக்ட்லேருந்து இவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட கம்பெனியை மிந்தி வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இவனுடைய எண்ணமாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பொண்ணு மேலே தெரியாமல் வந்து ட்ரிங்கை வந்து ஆக்சுவலாக வந்து இது ஆக்சிடென்டலாக தான் ஸ்பில் பண்ணுவான். பிறகு வந்து 2 பேரும் காண்டாக்டில் இருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹீரோவோட இந்த பொண்ணு எவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு இவனுக்கு அந்த பொண்ணு மேலே ஜென்யூனாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும் இவன் பிரிமா வந்துட்டு ஹேட் பண்ணுற விஷயத்தையும் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னோட வழிக்கு கொண்டு வரதுக்காக பார்த்துட்ருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிருக்க விஷயத்த அவளோட செக்ரட்டரியும் ஒரு வழியாக ஹீரோக்கு வந்து தெரிவிச்சிடுறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் கிளம்பி போயிட்டதா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஹீரோவும் உடனே பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவள் இதுக்கு தனியாக போனால், ஒரு பொண்ணு ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கு தனியாக போனால் என்ன வந்துட்டு நடக்குங்கிறது எதிர்பார்க்காமல போகிறா, ஏன் இவ்வளோ முட்டாத்தனமாக இருக்கா, உனக்கு எனக்கு ஏன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்க, ஆக்சுவலாக அவங்க பலமுறை கால் பண்ணியிருக்காங்க, நான் மிஸ்டு கால் இப்போ தான் செக் பண்ணேன், நம்ம மீட்டிங்கில் இருந்ததுனால எடுக்கல, அதனால அடுத்தது அவளை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வரா. அங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் ரவுடிஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் சேர்ந்து தங்களோட கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டா தான் இங்கே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதில் லீடர் மாதிரி இருக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆக்சுவலாக என்னுடைய இதெல்லாம் வந்துட்டு நான் தனியாக தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் மற்றவங்களுக்கு முன்னாடி என்னால் பேச முடியாது, இது சீக்ரெட்டிவாக பேசி ஆகணும், அதனால் நீ இங்கே உள்ள வா நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறான். இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ண நம்ம ஹீரோயினும் அவனை விலக்கி விட்டுட்டு ஓடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதை விட அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவளால் ஃபைட் பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அவள் வந்துட்டு கத்துற குரல் கேட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவாக அங்கே ஆஃபீஸ்லேருந்து கூட வந்திருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த லீடர்ஸோட ஆளுங்களும் கதவை வந்துட்டு சாவி போட்டு பூட்டிட்டு நம்ம ஹீரோயினுடைய நல்ல எம்ப்ளாயிஸையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் வந்து சேர ரூம் கதவை திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் சேர்ந்து அந்த ரவுடிஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினும் உள்ளே போராடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவும் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு பிறகு அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். வெளியிலேருந்து தான் லாக் ஆகிருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோவும் கதவை உடச்சி எப்படியோ வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகி நம்ம ஹீரோயினை அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாற்றுறான். இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் பிளான் எல்லாம் மறந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக பட்டுட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ ஹர்ட் ஆகலை,
ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா என்ன ஏதுன்னு ரொம்ப பதட்டத்தோட கேட்டுட்டு இருக்கப்ப தான் ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டும் உள்ள வரா. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இவனுங்க 3 பேரையும் பிடிச்சி கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, போலீஸுங்கிற வார்த்தையை கேட்டோன்னே அவனுங்க 3 பேரும் இவனுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட்ட எடுத்துடுறானுங்க. ஸோ வீட்டுக்காவது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஃபீவர் இருக்கிறத ஹீரோயின் வந்து தெரிஞ்சுக்கிறா. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா போங்க, நாங்கள் வந்த காரை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கூட நிற்கவும் தெம்பு இல்லாமல் தள்ளாடி நடக்க நம்ம ஹீரோயின் அவனை காரில் சேஃபாக வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்புறா. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நிம்மனுக்கு அந்த ரவுடிஸ் கால் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது பிளானில் வந்துட்டு ஒரு தப்பு நடந்துச்சு, ஹீரோ தானே வந்துட்டு எங்களோட பேச வருவான், அவனை அடிச்சு போடணும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த இடத்துல அவனோட பொண்டாட்டி அனுப்பி வச்சுட்டான், அதனால் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, யாரை கேட்டு அவன் மேலே கையை வச்சுங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு நிம்மன் வந்து நம்ம ஹீரோனோட சேஃப்டிக்காக பதட்டப்படுறான். அவங்க அப்பாவும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல, இந்த முறை பிளான் சொதப்பிடுச்சு, ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த பிளானை நான் வந்துட்டு நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவோ நீ அந்த பொண்ணை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் பிளான் ஒழுங்காக போகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிம்மன் கிட்ட கொஞ்சம் கடிஞ்சு பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினை பயங்கரமாக வந்து சத்தம் போட்டு திட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ்லாம் நீ எதுக்கு தனியாக கிளம்பி போனேன், என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும், நான் உனக்கு பார்ட்னருங்கிறத விட உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையா, ஸோ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்க, ஆக்சுவலாக நீ கால் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்ல, உங்ககிட்ட தெரிஞ்சிருந்தா நான் வந்துட்டு இதுக்காக போயிருக்க போகிறேன், என்னால் தீர்க்க முடிஞ்சது என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் பேசிட்டு இருக்க. இனிமேல் ஏதாவது பிரச்சனை தயவு செஞ்சு தனியாக போகாத, என்கிட்ட சொல்லு, நானும் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியோ மயக்கத்தில் இருக்கவனா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. நைட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கண் விழிச்சு அவனை பார்த்துக்கிறா. ஸோ அவள் வந்து கரெக்டாக தூங்க போகிற சமயத்தில் நம்ம ஹீரோவும் டக்குன்னு வந்துட்டு அவளோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதடா, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கத்திலே பெணாத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனுக்கு டாங்கிறது வந்துட்டு யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இது எங்கேயோ கேட்டுக்கு பேர் மாதிரி இருக்கே, அப்படி வந்துட்டு இவனுக்கு என்ன நைட் மாதிரி இருக்குது அந்த பொண்ணோட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் அவள் கையை வந்துட்டு விடாமல் இருக்க, உடனே நம்ம ஹீரோயினும் சரி பரவாயில்ல உடம்பு முடியாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போக்குக்கு அவனை ஹக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு தூங்கவும் செஞ்சிடறா. காலையில் நம்ம ஹீரோ கண் விழிக்கிறான். ஹீரோயினும் அவனும் ஒன்றா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ரொம்பவே வந்துட்டு அஃபெக்ஷனேட்டாக நம்ம ஹீரோனுக்கு தள்ள முடியலாம் கோதி விட்டுட்டு அவளை கிஸ் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸராக போகிறான். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண் விழிச்சிட அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான்னு நினச்சிட்டு அவனோட ஃபீவர் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு ஹப்பாடா அப்படிங்கிறவளும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை கொஞ்சம் நேரம் பார்த்து வந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. இவன் தூங்குறப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஜோக் மாதிரி தெரியலை, முடிச்சிருக்கப்ப தான் வந்துட்டு அவ்வளோ அரகண்டாக கோல்டாக வந்துட்டு எரிச்சல் விட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஹீரோ செல்லமாக வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. தூக்கத்துலேருந்து எழுந்திரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவனோட ஃபோனை வந்துட்டு எடுக்கிறா. அந்த சமயத்தில் தான் பிரிம் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கிறத பார்க்குறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், காலையில் எழுந்துட்டியா, நம்ம 2 பேரும் எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. உடனே அங்கே நம்ம ஹீரோவோட செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பிரிமுக்கு அனுப்பி விடுறா. ஸோ பிரிம் அதை பார்த்துட்டு தாட் போட்னு வந்துட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கு. ஸோ ஃபோனை வந்து சத்தப்படாமல் வச்சுட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து இடத்த காலி பண்ணலான்னு சொல்லிட்டு எழுந்திருக்க நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சி எடுக்கிறான். நீ இன்னும் தூங்கலையா, தூங்காமல் தான் நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் பதற ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன தூங்கலையா, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சா மட்டும் என்னை அப்படியே டச் பண்ணி கொஞ்சிட்டுலாம் இருக்க, ஆனால் வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கும் போது என்னை வந்து பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோனுக்கும் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. தேமேனு அவளவே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி இவ்வளோ க்யூட்டாக அவன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே திரும்ப படுத்துக்க, நம்ம ஹீரோவும் இவ வந்துட்டு சொல்கிறது இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஃபெக்ஷனேட்டாக அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகே இன்னும் ஃபீவர் சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடணும் அவன் ரூம்லேயே வந்துட்டு இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்கா. அப்பாவை பார்க்கணுன்னு அடம் பண்ணி அவனுடைய குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோயினோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சாப்பிட சொல்ல ஹீரோவும் ஊட்டி விட சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் உனக்கு ஃபீவர் தானே இருக்குது, கை நல்லா தானே இருக்குது, சாப்பிடு அப்படிங்கிறா. உடனே அந்த குட்டி பொண்ணும் எனக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கு எல்லாரும் ஊட்டி தானே விடுவீங்க, அதனால எங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. 2 பேருமே வந்துட்டு இந்த கட்டத்தில் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக நிம்மனும் வந்துட்டு அந்த பொண்ணை எப்படியாவது தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஹீரோவுடைய ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அந்த பொண்ணோட அடிக்கடி வந்து மீட்டிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு என்னென்னா நிம்மனோட பிளான்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாமல் நிஜமாவே நிம்மன் மேலே வந்துட்டு ரொம்ப கேரிங்காகவும் அஃபெக்ஷனேட்டாகவும் இருந்துட்டு இருக்கான். நைட்டு தூங்குறப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கொஸ்டின் பண்ணுறா. ஆக்சுவலாக டாங்கிறது உன்னோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, நேற்று நைட்டு வந்து தூக்கத்தில் நீ கொஞ்சம் பேசிகிட்டே இருந்த, அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்குமா, நீ உன் தங்கச்சி மேலே ரொம்ப வந்து பாசமாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இந்த உலகத்திலே நான் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என் ஃபேமிலி
ஃபேமிலி மெம்பர்ஸோட தான். டாக்காக நான் எப்போவுமே வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு டாவை பற்றி ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டாவா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கே உன்னையே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே தெரியும். அப்படி இருக்கப்போ அப்ராடில் இருக்கக்கூடிய உன்னுடைய சிஸ்டரை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஸ்டின் பண்ணுறா. அப்படின்னா உனக்கு அவனை பற்றியும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாரை பற்றி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உடனே பிரசன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்க நம்ம ஹீரோவும் சரி விட இந்த பேச்சு அப்படியே விட்டுருவோம், இதுக்கு மேலே டாவை பற்றி நீ எதுவும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறா. அப்ராடில் இருக்கக்கூடிய ஹீரோயினுடைய ஸ்டெப் பிரதருக்கு டா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்காங்க. டா வந்து அவனை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு நிஜமாவே ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகிட்ட கன்ஃபர்ஸும் பண்ணிடுறா. அவள் அதுக்கு மேலே ஏற்றுக்கவே முடியாது. நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா நம்ம 2 பேரும் சந்திச்சிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் தன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கான காரணம் வந்துட்டு அவன் கேட்டுகிட்டே இருந்துட்டு இருக்கான். முதல்ல சொல்ல மறக்கூடிய அவளும் வந்துட்டு திரும்ப இவன்கிட்ட உண்மையை சொல்லிடுறா. அதாவது நான் நிஜமாவே வந்துட்டு ஒருத்தனை காதலிச்சேன், ஆனால் காதல் தான் என்னோட வாழ்க்கையை அழிச்சிடுச்சு. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா கூட தெரியுமா, ஆனால் அந்த குழந்தை இப்போ என்னை வந்து ஆன்டின்னு தான் கூப்பிட்டு இருக்கு. நான் வந்து அவ்வளோ சுயநலவாதி. நான் என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து வெளியில் நல்லபடி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிற விஷயத்தையே நான் உலகத்தில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கேன். என்னோட குழந்தைக்கே வந்துட்டு நான் தான் அம்மாங்கிற விஷயமே தெரியாது. அவ்வளோ பெரிய செல்ஃபிஷ் நான். ஸோ இந்த மாதிரி காதல் வந்துட்டு என்னுடைய லைஃப்பை அழிச்சது தான். இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் இன்னொரு முறை நான் அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பாஸ்ட்லேருந்து ஓடி வரதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவனும் யாரு தான் பாஸ்ட்லேருந்து ஓடி வரல, நான் கூட என்னுடைய ஃபேமிலியிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ பாஸ்ட் அதை தாண்டி வந்துட்டு கடந்து போக வேண்டாமா, அதுக்குள்ளே நீ சுற்றிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு டாவை கொஷின் பண்ணுறான். அப்போ தான் டா வந்துட்டு மொபைல் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுறா. பார்த்தா அவளுடைய தங்கச்சிக்கிட்ட இருந்து அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையும் ஒன்றா இருக்க மாதிரி பிக்ஸ் போட்டு ஒரு கேப்ஷனும் இருந்துட்டுருக்கு. அம்மாவும் பொண்ணும் செமையாக பாண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே இங்கே டாக் வந்துட்டு கோவம் வருது. நான் தன்னோட குழந்தைகிட்ட தன்னோட எனிமி வந்துட்டு பழகிறத அவள் சுத்தமாக விரும்பாமல் அந்த குழந்தை வந்துட்டு இவளை விரும்ப ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பைத்திய மாதிரி கத்திட்டு ஃபோனத்துக்கு போட்டுட்டு பயங்கரமாக வந்துட்டு வெறி பிடிச்சி போன மாதிரி கத்துறா. ஸோ இதை பார்த்துட்டு அவனும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. ஸோ மயங்கர அவளை தூக்கிட்டு வந்து அவனும் ரொம்ப டென் பண்ணி கேரோட வந்துட்டு கவனிச்சுக்கிறான். பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடுத்தும் கேட்காம ஹீரோடைய வீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஸோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோவுடைய அப்பான்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர உடனே அவனும் நான் இங்கே வந்தது உங்களில் சிலருக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன், அவன் அடித்தது ரொம்ப தப்புங்கிறத இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன், மற்றபடி புதுசாக எதுவும் பிரச்சனை எடுக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய அப்பாவும் பரவாயில்ல நீ உன் தப்பை உணர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம் மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோவும் இப்போ என்ன பிளானோட வந்திருக்க அப்படின்ன உடனே சத்தியமாக எனக்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கமாக டாவும் கண்வெடிச்ச உடனே அவளை டென் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் பிரதரும் வந்துட்டு அவகிட்ட கொஸ்டின் பண்ணுறான். நீ எதுக்காக இப்போ இந்த ஃபோனை பார்த்து இவ்வளோ டென்ஷன் ஆன, எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அந்த பாஸ்ட்லேருந்து நீ ஓடிக்கிட்டே தான் இருக்க போறியா, அதை எப்போ நீ ஃபேஸ் பண்ணுறியோ அப்போ தான் வந்துட்டு வெளியே வர முடியும். ஸோ என்னுடைய பாஸ்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சரியில்லை அப்படின்னாலும் எனக்காக என்னோட சிஸ்டர் இருக்கா, ஸோ அவளுக்காக அவளை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதில் மாதிரி வந்து அவள் ஆசைப்பட்ட மாதிரி நான் படிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ உனக்கும் அதே மாதிரி தானே, உன்னுடைய லைஃப் இருக்குது, உன்னோட குழந்தை இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் நீ வந்துட்டு பார்த்தாகணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அவளும் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், நீ என்கிட்ட இந்த எந்த ஒரு பதிலும் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது, எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. குழந்தை இருந்தால் என்ன, காதலிக்கிறதுக்கும் குழந்தை இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனும் கேட்குறான். ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷனலி ஸ்டேபிளாக இல்லாத ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அவனும் நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறதுக்காக வந்துட்டு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னை நம்புற அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம 2 பேரும் புதுசாக ஒரு லைஃப் ஆரம்பிப்போம், நான் உனக்காக யார் வந்துட்டு இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் உனக்காக எல்லா கட்டத்துலேயும் இருப்பேன், நீ டவுனாக இருக்கும் போதும் சரி இல்லை நீ மேலே இருக்கும் போதும் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவனும் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிட்டு அவளை வந்து டேட் பண்ணுறதா ஒத்துக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நிம்மன் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோ வரதை பார்த்துட்டு உடனே அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் இனிமேல் நடந்துப்பேன், நான் உங்ககிட்ட எந்த ஒரு தேவையில்லாத அபிப்பிராயமும் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ ஹீரோ அங்கே வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆகிட அங்கே நிம்மனும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க, இன்னும் அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அசியம்ஷனுக்கு வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட அப்புறமா அவன் பேசும்போது பயங்கரமாக வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான், நீ தான் நிம்மனை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நானா கூப்பிடல அவன் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாக்காவது மரியாதை கொடுத்து தொலை, எனக்கு நீ மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட அஃபேர்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ, எப்படி நிறுத்த முடியாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து குடும்பம் இருக்கிற வீட்டில் குழந்தை இருக்கிற வீட்டில் கொண்டு வராத, அவனை
அவனை நீ இனிமேல் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறா. நான் உன்னோட ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லாமல் நான் அவனை நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனை நம்புறதும் நம்பாததும் என்னுடைய விஷயம். நான் வந்துட்டு உன்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உன்னுடைய சர்வன்ட் கிடையாது. அதுக்கெல்லாம் வேற வேலையை பாரு அப்படின்ன உடனே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்க நிம்மனை வந்துட்டு இன்னும் அஃபேரில் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தானா, பிரிம்மை வந்துட்டு ஏமாத்துறதுக்காகத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிஸ்னஸ்க்காக தானே, நீ என்ன காதலிக்கவே இல்லைல்ல, அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, காதல்லாம் என்னன்னே தெரியாது, நீ என்கிட்ட இதை பற்றி பேசாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஓடி போயிட, ஹீரோயினை தான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால நம்ம ஹீரோக்கு இந்த வேர்ட்ஸை கேட்டு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் கோவத்தோட பீக்கில் இருக்கும் போது தான் அங்கே இந்த பிரிம் கிளம்பி வரா. ஸோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட அவர் டச்சில் இருக்கிறதே ஹீரோவை பற்றி போட்டு வாங்குறதுக்காக தானே. இப்போ அதே மாதிரி தான் வாயை பிடுங்கி ஹீரோடைய உடம்பு சரியில்லாத நிலைமையை கேட்டுக்கிட்டு அவனை பார்க்கறதுக்காக சாத்துக்கு வச்சுட்டு இப்போ வீட்டுக்கே வந்துட்டா. ஹீரோயின் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான் அங்கே சத்த கேட்டு ஹீரோ வரான். வந்த உடனே ஹீரோயினை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக பிரிம்மை வந்து தன்னோட ரூமுக்கு கூப்பிட்றான். உடனே அவளும் கிளம்பி போயிட்டு, உனக்கு இந்த அளவுக்கு வந்து உடம்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா நானே உன்னை பக்கத்துலேருந்து கவனிச்சிருப்பேன் தெரியுமா, எனக்கு இப்போ தான் வந்துட்டு தெரிய வந்துச்சு, அதனால தான் உடனே ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும், எனக்கு பெருசாலாம் எதுவும் கிடையாது, நீ வரதுக்கு முன்னாடி தான் ஆனால் நிம்மன் வந்துட்டு போனான் அப்படின்ன உடனே அவனுக்கு எவ்வளோ வந்துட்டு திமிராயிடுச்சு. பட்ட பகலில் இத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு, அதுவும் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட மருமகளை அஃபேர் வச்சுக்கிறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கோ பயங்கரமாக வந்துட்டு கோவம் இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நிம்மன் வந்து என்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டான், அவன் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறானா, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீரோயினும் வந்துட்டு சமயம் பார்த்துட்டு இருக்காளாம், பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா போக ஆரம்பித்தோடனே ஒன்று அவளும் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடலான் இருக்காளாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமாக வணிஞ்சு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறமா பிரிம் கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வா, எங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வரான். அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவோட தங்கச்சி அவனை தனியாக திட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட, பிரிம்மும் அங்கே இருக்கக்கூடிய ஹீரோடைய குழந்தைய பார்த்து, ஆக்சுவலாக நீ இவ்வளோ அம்மாலாம் கூப்பிட வேண்டாம், என்னதான் இருந்தாலும் சித்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த குழந்தையும் எனக்கு வந்து இவங்களை அம்மான்னு தான் கூப்பிட பிடிக்கும், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உனக்குலாம் மரியாதையாக பேச தெரியாதா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்க, நம்ம ஹீரோயினும் யார்கிட்ட மரியாதையோட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், குழந்தை பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய குழந்தையோட நானியுமே வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து, நீ கரெக்டாக தான் யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்குற, ஸோ தேவையில்லாதவங்களுக்குலாம் நீ மரியாதை கொடுக்காம இருக்கிறது தான் ரொம்பவே சரியான முறை, அம்மாவுக்கு மக்களை நல்லா மதிப்பிட தெரியும், அதனால உங்கள் அம்மா வந்துட்டு யாரை மதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீ மதிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பிள்ளைக்கு சொல்கிறாங்க. இதனால் பிரிமுக்கோ பயங்கர நோஸ் கட்டாக நம்ம ஹீரோயின் மேலே சமய காண்டு ஏறிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா இல்லையா, ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவளை ஃபேமிலி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் நம்ம டேபிள்லேயே வேற உட்கார வைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருந்தால் நான் என்ன பண்ணுறது, அவள் என்னுடைய கெஸ்ட் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கா, சாப்பிடலன்னு சொன்னால் ஸோ சாப்பிட கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ன உடனே ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அவள் பின்னாடி எவ்வளோ சுற்றின, நிம்மனுக்கு வந்துட்டு அவ்வளோ பிரேக் ஆக மாட்டாங்களா, நீ எவ்வளோ ஏங்கியிருப்ப, ஆனால் அவள் உன் கைப்பாக்கு வந்ததுக்கப்புறமா அவளை நீ மனுஷி மாதிரியாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை வந்து கண்டவல்ல காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ என்னோட பழைய அண்ணன் மாதிரி நடந்துக்கலனா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கே உன் மேலே வெறுப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு பேசுறது எதையுமே காதில் வாங்காத மாதிரி அவன் வாட்டுக்கு உள்ளே போயிடுறான். ஸோ அங்கே வந்து பிரிமுக்கு வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு அவளை வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க, இங்கே குழந்தை நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோடைய தங்கச்சின்னு 3 பேருக்கும் வந்துட்டு சமைய காண்டு ஏறிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரிமும் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி கூட நீங்கள் வா, நீ எந்த நேரத்தில் இங்கே வந்தாலும் சரி, நீ எப்போவுமே இங்கே வந்து ஒரு வெல்கமான பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதனால் வந்துட்டு நம்ம ஹீரோனும் கோவப்பட்டுட்டு எனக்கு பசிக்கல நான் எழுந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுந்திருக்கிறா. ஸோ உடனே அந்த பிரிமும் நீ எதுவுமே சாப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறா. ஸோ அவள் போன உடனே ஹீரோவுடைய தங்கச்சியும் ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கும் வந்து பயங்கரமாக பசிச்சுது, ஆனால் இங்கே கண்ட நாயெல்லாம் உள்ளே வந்த உடனே எனக்கும் பசி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கமெண்ட் பண்ண, உடனே அந்த குட்டி குழந்தையும் எனக்கும் வந்துட்டு பசிக்கலை, எங்கள் அம்மா எப்போ சாப்பிட்றாங்களோ அப்போவே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிமை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. சாயங்காலம் நம்ம ஹீரோ வேலை முடிச்சு வரப்போ பார்த்தோம்னா அந்த குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து அப்போ தான் வருது. ஸோ எங்கே நீ தனியாக வந்திருக்க, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த குழந்தையும் நான் நானி கூடலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த நானி வந்து நம்ம ஹீரோயின் வந்து காலையிலே கிளம்பி போயிட்டா, 2-3 நாளைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமும் பேக் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக்கில் கேட்க, எங்கே போகிறாங்கலாம் சொல்லிட்டு போகலை அப்படின்னவும் நம்ம ஹீரோ பதட்டப்பட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வர அவளை பார்க்கறதுக்காக. அங்கே பார்த்தோன்னா அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிரிம் பக்கி வந்துடுறா. ஸோ வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட ஆக்சுவலாக வந்து நான் ஹீரோயின் அவளோட அசிஸ்டண்ட்டோட பேசிட்டு இருக்கிறத கேட்டேன், 2-3 நாளைக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன், நிம்மன் கூட ரெசார்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, இவங்க 2 பேருக்கும் அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு, நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், நீ அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட தப்பாக பேசி விட நம்ம ஹீரோவும் செமையாக கட்டுப்பேறிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக
பார்க்கறதுக்காக கோவத்தோட ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை பார்த்து நீ உடனே என் கூட வான்னு கூப்பிடுறான். வேலையெல்லாம் பாவடே விட்டுட்டு வர முடியாது, எங்கே வரணுங்கிற நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீ நிம்மன் கூட எங்கே பண்ண போகிற எங்கே போகிறேங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால மரியாதை என் கூட வான்னு சொல்கிறா. நான் எங்கே போகிறேன் யார் கூட போகிறேங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, என்னை முதல்ல வேலை செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவப்பட நம்ம ஹீரோவும் இதுக்கு மேலே சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணி தூக்கிட்டு வந்து கார்லேயே ஏற்றிடுறான். நம்ம ஹீரோயினும் காரில் ஏற்றுனதுக்கு பிறகு தான் சொல்கிறா, நான் நிம்மனோட போகலை அதனால என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு. சரி அவனோட போகலங்கிறல்ல, அப்படி வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நானே உனக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், என் கண்ணால் நீயும் அவனும் ஒன்றா இல்லைன்னு பார்க்குற வரைக்கும் நீ சொல்கிற பேச்செல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்துறான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி அவனுக்கு காரில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டும் போயிட்டு இருக்க. ஹீரோயினும் கடைசியாக அவங்க அம்மாவோடைய வீட்டுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு வந்த உடனே நம்ம ஹீரோக்கும் பயங்கர ஷாக்கு. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை பார்த்த உடனே நீ மட்டும் தான் வரேன்னு சொன்ன, மாப்பிள்ளை வராருன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோக்கும் அப்போ தான் புரிய வருது அவன் நிஜமாவே நிம்மன் கூட போகல, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அவருக்காக புதுசாக ஏதாவது டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சந்தேகப்பட ஆரம்பிக்க ஹீரோவும் இல்லை நான் தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தனியாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து நீ அடிக்கடி இங்கே வருவியா ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அம்மாவும் ஆமாம் நான் வந்து எப்போல்லாம் எனக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் அவளை வந்துட்டு வர சொல்லுவேன், அந்த சமயத்துலலாம் அவள் இங்கே வந்து ஒரு 3-4 நாள் தங்கிட்டு போவா, எனக்கு அவள் தானே துணை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் நீங்கள் 2 பேரும் வச்சிருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயினை சந்தேகப்பட்டதுக்காக ரொம்பவே மனசுக்குள்ளே கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாளைக்கு தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயினும் இல்லை அவனுக்கு நிறைய வேலை இருக்குது என்ன ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்தான் இப்போ கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் இல்லை வேலை எப்போனாலும் காத்துட்ருக்கோம், அதனால நான் இங்கே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ மேலே இன்னும் கோவத்தில் தான் இருந்துட்டு இருக்கா. அவங்க 2 பேர் தனியாக வந்த உடனே ஹீரோவும் அவகிட்ட சாரி கேட்குறான். சாரி நிஜமாவே நீ வந்துட்டு நிம்மனை சந்திக்க போகிறேன்னு நினச்சதுனால தான் நான் அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணேன், மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவனை என்னையும் சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் வந்துட்டு உன்னை மன்னிக்கலாம் முடியாது, தேவையில்லாமல் உன்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் நாமலிக்கட ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி உங்கள் அம்மாக்காக நம்ம கொஞ்ச நாள் வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதோட இந்த பாட் முடியுது.